அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்னைக்கு நாம மசாலா சவாய் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். நிறைய பேருடைய ஃபேவரட்டான இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்த்துடலாமா? அதுக்காக நான் இங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 25 பீஸ் காஷ்மீரி மிளகாய் சேர்த்திருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாய் பாத்தீங்கன்னா அதிகமா காரம் இருக்காது, நல்ல கலரும் கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வினிகரும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கணும். இது இந்த சைடு இருக்கட்டும். இனி அடுத்ததா பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல நான் பாத்தீங்கன்னா 2 விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வெள்ளை பூண்டு, கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. இந்த மாதிரி இனி பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல நம்ம அரைச்சிருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டுடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம காஷ்மீரி மிளகாய் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி காஷ்மீரி மிளகாயை நம்ம தண்ணி வினிகரும் சேர்த்து ஊற வச்சிருந்தோம். அதையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி இதுல சேர்த்துக்கலாம். இனி அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இனி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ வினிகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்துட்டு இது ஒரு சைடு இருக்கட்டும். இனி அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு முழு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. இனி அடுத்ததா இதுல ஒரு கத்தி வச்சு நல்லா எல்லா சைடும் இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா சைடும் நல்லா பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோம். நல்லா கத்தி வச்சுட்டு இந்த சிக்கன் ஃபுல்லா நல்லா குத்தி குத்தி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே ஈவனா ஒரே மாதிரி குத்தி விட்டுக்கங்க. சிக்கன் முழுசா ஃபுல்லா குத்தி விட்டுக்கங்க. இனி நம்ம அடுத்ததான் அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையுமே இதுல ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே சிக்கன் முழுசா எல்லா சைடுமே நல்லா தடவி விட்டுக்கங்க. 2 சைடுமே நல்லா தடவி விட்டுக்கணும். மசாலா நல்லா பிடிச்சி வர்ற அளவுக்கு நம்ம நல்லா தடவி விட்டுக்கணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன்ல ஃபுல்லுமே நம்ம மசாலா போட்டு அப்ளை பண்ணி வச்சுட்டோம். இனி இது ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணுங்க. ஒரு 4 மணி நேரம் கழிஞ்சுதான் நம்ம சமைக்கணும். இப்ப நம்ம இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 மணி நேரம் கழிஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் இருந்து சிக்கன் எடுத்துட்டேங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் நம்ம மசாலா பரட்டி வச்சு அந்த சிக்கனை அப்படியே உள்ளே இறக்கி வச்சிடலாம். கூட இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே சிக்கன் மேலேயே போட்டுடலாங்க. இனி குக்கர் மூடி போட்டுட்டு கூடவே நம்ம விசில் போட்டுடலாங்க. விசில் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்ல எடுத்து வைக்கலாம். இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு அது மேலே குக்கர் வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 2 விசில் வர வரை நம்ம வெயிட் பண்ணணும். இப்ப 2 விசில் வந்துருச்சுங்க. இப்ப நம்ம விசில் எடுத்து விட்டுட்டு குக்கர் மூடியை ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2 விசில்ல சிக்கன் வெந்திருக்கும். இனி நம்ம அடுத்ததா இந்த சிக்கனை வெளியே எடுத்துட வேண்டியதான். இனி பாத்தீங்கன்னா அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்டவ்ல நான் இங்க ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம குக்கர்ல எடுத்து வச்சிருக்கிற அந்த சிக்கன் அப்படியே இதுல இறக்கி வச்சிடலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் 2 விசில் விட்டனால வெந்திருக்கும். நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்ப நம்ம குறைவான தீயில வச்சுட்டு சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஒரு சைடு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா அப்படியே திருப்பி போட்டுடலாங்க. இப்ப திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை எடுத்து வெளியே வச்சிடலாம். இனி இந்த குக்கர்ல இருக்கிற மசாலாவை அதே பேன்ல ஊத்திடலாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையுமே இந்த பேன்ல ஊத்திட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு இது நல்லா கொதிச்சு வர வரை வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இந்த மாதிரி நல்லா மசாலா கிரேவி மாதிரி வரணும் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். அதுக்காக பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதுல இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கிரேவி அப்படியே ஊத்திக்கலாங்க. இப்போ எல்லா சைடும் இந்த மாதிரி ஊத்தி விட்டுருங்க. இனி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கன் அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. இனி இப்போ இந்த சிக்கன் மேலேயே பாக்கி இருக்கிற அந்த கிரேவி எல்லாத்தையுமே மேலேயே ஊத்திடலாங்க. இனி இருக்கிற எல்லா மசாலாவையுமே சிக்கன் மேலே அப்படியே போட்டு விட்டுடலாங்க. இந்த மாதிரி நிறைய மசாலா போட்டு நம்ம சிக்கன் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இனி கடைசியாக கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மசாலா சவாய் சிக்கன் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. இந்த மசாலா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம பினுஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.